இப்போ நம்ம வந்து while loop பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து while keyword யூஸ் பண்ணோம். for loop மாதிரி while condition கொடுத்துட்டு அந்த பாடி என்ன டாஸ்க் அதை பண்ணணும். நம்ம வந்து ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ரேஞ்ச் கொடுப்போம், பட் இங்கே வந்து கண்டிஷன் தரணும். ஃபார் லூப்புக்கு while லூப்புக்கு இதான் டிஃப்ரெண்ட். ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த டாஸ்க் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். while லூப் வந்து நம்மக்கிட்ட கண்டிஷன் தெரியும், எத்தனை டைம் பண்ண போகிறோன்னு தெரில. while லூப்ன்றது கண்டிஷன் தெரியும், பட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரியாது. அந்த டைமில் வந்து while loop யூஸ் பண்ணோம். ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரியும், எத்தனை வாட்டி அந்த டாஸ்க் பண்ணணும்னு தெரியும். ஸோ அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ while loop எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங். நம்ம இந்த ரேஞ்சில் கொடுப்போம்ல ஸ்டார்ட் வேல்யூ, அது whileக்குள்ள while கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். லைக் வந்து I less than or equal to 100 இருக்கிற வரைக்கும் print ஐயை print பண்ணு. என் பேராமீட்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணு. I equal to I plus 1. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்க, 1லேருந்து 100 வரையும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நான் என்ன பண்ணலான்னா ஐ ஃபார் லூப்பில் யூஸ் பண்ண மாதிரி இங்கே நம்ம வந்து இஃப் இது யூஸ் பண்ணலாம். இஃப் I equal to 50 இருந்ததுன்னா நான் வந்து பிரேக் பண்ணிடுறேன், இந்த லூப்பே பிரேக் பண்ணிடுறேன்னா ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பிரேக் ஆயிடுச்சு. அதேமாதிரி நம்ம இங்கே வந்து எல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இந்த லூப் முடிஞ்சிச்சுன்னா print finished. பாருங்க. ஸோ தட்ஸ் இட். இதுதான் while loop. இதுக்கு அடுத்து நம்ம வந்து அரேஸ்லாம் பார்க்கலாம். பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய அரேஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.